வெப்பத்தின் தாக்கம் எதிரொலியாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை வெறிச்சோடி காணப்படும் நிலையில் மீன் விற்பனை மிகவும் மந்தமாக உள்ளதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். அவருடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த ஒரு மாதங்களாகவே வெயிலின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இந்த வெப்பநிலையானது தொடர்ந்து பதிவாகி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்னும் 5 நாட்களுக்கு கூட அதிகபட்சமாக 104 முதல் 108 டிகிரி செல்சியஸ் வரை இந்த வெயிலின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் கூட இந்த வெயிலின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் வெயிலின் தாக்கமானது எவ்வளவு இருக்கும் என்று தற்போது ஒளிப்பதிவாளர் இளவரசன் நமக்கு காண்பித்து வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பெரும்பாலான மக்கள் முழுவதுமே இந்த மரத்தடியில் நிற்பதும் இந்த இயற்கையான காற்றை சுவாசிக்குமாக மரங்களை தேடி நாடி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கூட தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் மிகவும் இந்த வெயிலின் தாக்கத்தினால் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை என்றாலே இந்த மீன் விற்பனையானது அதிகரித்து தான் காணப்படும். அந்த நிலையில் இந்த வெயிலின் காரணமாக இந்த விற்பனையானது எப்படி சென்று கொண்டுள்ளது என்பது வியாபாரியிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அக்கா வணக்கம். இந்த வெயிலின் தாக்கத்தினால் வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போ அவ்வளோ ஆகலை வியாபாரம். வெயிலுக்கு லீவு விட்டாலும் ஜனம் வரமாக்கு. இந்த வெயிலுக்கு பயந்துங்க வெளியில் வரமாட்டாங்க. ஜனம் வெளியில் வரமாட்டாங்க. ஆனால் சேல்ஸ் ஆகலப்பா வியாபாரம். இப்போ கடந்த ஆண்டு பார்த்துருப்பீங்க நீங்க இந்த லீவ் டைம்ல இவ்வளோ வியாபாரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வியாபாரத்தில் எவ்வளோ உங்களுக்கு நஷ்டஈடு ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்க? நஷ்டம் ஆகிக்குப்பா. என்ன 10,000 ரூபாய் நஷ்டம் ஆகிக்கும். என்னங்க இது சேல்ஸாங்க தான் நம்ம வீட்டுக்கு பொழைப்பு ஆகும். இந்த வெயிலுக்கு பயந்துங்க ஜனமும் வருமாக்கு வெளியில் பயந்துங்க. அதனால் வியாபாரமே அவ்வளோ சுத்தமாக இல்லை. தொடர்ந்து இந்த மீன்களை மேக்ஸிமம் நீங்கள் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. இந்த விற்பனை ஆகாத மீன்லாம் என்ன நிலைமைக்கு அப்புறம் போகுது லாஸ்ட்டாக? இது கவுக்கு உப்பு போட்டுவோம். சேல்ஸ் ஆகாமக்கு ஆகும். அது மீன் நல்லா இல்லையா, உப்பு போட்டுவோம். மீன் கவுக்கு ஆக்கிடுவோம். இப்போது நீங்கள் கருவாடை ஆக்கிறதுக்கும் இந்த மீனுக்கும் இந்த சேல்ஸ் இருக்குங்கள, ஒரு அமௌண்ட். இப்போ மீனாக இருந்தால் ஒரு அமௌண்ட் வைப்பீங்க, இப்போ இந்த கருவாடை இருந்தால் ஒரு அமௌண்ட் வைப்பீங்க. இதனால் எந்த நஷ்டம் ஏற்படுதா உங்களுக்கு? நஷ்டம் ஆகுதுப்பா. நம்ம மீன் விற்றா தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். மீன் விற்கலங்க கவுகா பக்கம் தான் நஷ்டம் தான் ஆகும். தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கூட தொடர்ந்து இந்த மீன் வியாபாரிகள் கூட இந்த வெயிலின் தாக்கத்தினால் அதிகமான மீன்கள் விற்பனை ஆகுவதில்லை எனவும் அதன் தொடர்ச்சியாக அந்த மீன்களை தொடர்ந்து கருவேடுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறோம் என்றும் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளவரசன் மற்றும் செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை.